தமிழக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரெண்டு விதமான நியூஸ் பார்த்தேங்க. ஒன்று, தமிழக அரசு சமீபத்தில் தன்னுடைய வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. கூடவே இன்னொரு நியூஸு சம்பந்தமே இல்லாத நியூஸ் தான். எலன் மஸ்க் தனிப்பட்ட நபராக $1.24 ட்ரில்லியன் எக்கனாமி வளர்த்துருக்கு. அவரோட தனிப்பட்ட வேல்யூ மட்டும் அவ்வளோ வந்திருக்கு. இந்த ரெண்டையும் பார்க்கும்போது தமிழக அரசாங்கத்தோட வெள்ளை அறிக்கையும் ஒரு தனிநபராக எலன் மஸ்க் அவர்களுடைய அந்த வளர்ச்சியும் ஒப்பிட்டு பார்க்குறேன். இதில் எங்கேயோ ஒரு 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 மிஸ்ஸிங் லிங்க் இருக்குதா, அவர்கிட்ட நம்ம எதுவும் கற்றுக்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு தாட் ப்ராசஸ். அதை பற்றி எனக்கு டீட்டெயிலாக பேசுகிறதுக்காக ரைஃபோவின் ஃபவுண்டர் அத்திக் அவர்கள் நம்மளோட இருக்கார். வணக்கம் சார். ஹலோ, வணக்கம். நீங்கள் இந்த செய்தியை ரெண்டையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட கேள்வி ஒன்று தான். இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு உண்டான ஒரு சூழல் தமிழகத்தில் இருக்குது, ஒரு அரசுக்கு இருக்குது, ஒரு தமிழக அரசுக்கு இருக்குது. ஆனால் ஒரு தனிநபர் இவ்வளோ பெரிய வளர்ச்சி பெறுறாரு. இந்த ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அந்த வெள்ளை அறிக்கையில் இருக்க நியூமரிக்கல்ஸ் நம்பர்ஸை ரொம்ப வகையாக பல பேர் பிரித்து பேசியிருக்காங்க. அண்ட் ஷார்ட்டாக நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவுடைய கால் பகுதி ரெவென்யூ அதாவது கிராஸ் ஜிடிபியோடைய அந்த இந்தியாவுடைய கால் ஜிடிபி, ஆமாம், இந்தியாவோட கால் ஜிடிபி எலன் மஸ்க் ஒருத்தர் தனிநபராக வச்சிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய கிராஸ் ஸ்டேட் ஜிடிபியை விட டபுள் மடங்குக்கு மேலே, அதாவது ட்ரிபிள் மடங்கு முன்னால அதிகமாக இருக்கு. ஆமாம், இதெல்லாம் டேட்டாஸ் இன்னும் பல விற்பனர்கள் பார்க்கலாம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு தமிழ்நாடு, அதாவது ஒரு கவர்மெண்ட்டுங்கிறது, ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ரைவேட் என்டிட்டிக்கும் இருக்கிற வித்தியாசம். பிரைவேட் எப்போவுமே ப்ராஃபிட்டை நோக்கி ஓடும், ஆனால் ஸ்டேட்டு ஒரு வெல்ஃபேரை நோக்கி ஓடும். அதே மாதிரி பிரைவேட்டு அதனுடைய இன்வெஸ்டர்ஸுக்கு ரிட்டர்ன்ஸு எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் அதோட அப்ஜெக்டிவ். இப்போ இலான் மஸ்க்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மார்க்கெட் கேப்சர்ஸ் எல்லாமே நடந்தது எதுக்காகனா, அவர் அந்த ரிட்டர்ன்ஸை ரீபே கொண்டு வருவாருங்கிறதுக்கான ஒரு சிக்னேச்சர். ஆனால் ஒரு ஸ்டேட்டாக பார்க்கும்போது அது வெல்ஃபேரில் அந்த கிராஸ் அதாவது இதில் இருக்கிறது ஆக்சுவல் மணி, இதில் இருக்கிற கிராஸ் மக்களுக்கு பெனிஃபிஷியல் பண்ணணும் ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இலான் மஸ்க் மூலமாக அவரோட மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் மூலமாக சில விஷயங்களை நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்று எனேபிள்மெண்ட், அதாவது இலான் மஸ்குடைய மொத்த ஸ்கீம்ஸில் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை, ஒரு அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதில் எந்தெந்த விஷயங்களை நம்ம பிளாக் பண்ணதோ அது எல்லாத்தையும் நான் ஈஸ் பண்ணுவேங்கிறது தான். ஒரு சிஇஓவா, ஈவன் நம்ம சிஎம் சாரும் எடுத்துக்கிட்டோம், யாராக இருந்தாலும் அந்த எனேபிள்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாலிசி மேக்கர்ஸ் எல்லாருமே அந்த எனேபிள்மெண்ட்டை ரொம்ப ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ரெட் டேப்ஸ் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒர்க்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அதுக்கு ஒரு 10 விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறதில் விட எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த விஷயங்களை பண்ணி முடியுமோ, த்ரோபுட் டைமை ஷார்ட் பண்ண முடிஞ்சால் அந்த க்ரோத்தை நம்ம பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறேன், அது ஒரு ப்ரைவேட் என்டிட்டி, இது ஒரு பப்ளிக் உடைய இன்ஸ்டிடியூஷன். பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனுடைய அப்ஜெக்டிவ் வேறு, ப்ரைவேட்டுடைய அப்ஜெக்டிவ் வேறு. இந்த பாயிண்டில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நான் பார்க்க வேண்டிய ஸ்ட்ரென்த் என்னென்னா, எப்படி இலான் மஸ்க் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே பல செக்டார்ஸில் அவர் இன்வெஸ்ட் பண்ணாரோ, இதே மாதிரி தமிழ்நாடும் பல செக்டார்ஸில் இன்னொரு 20 வருஷம் 25 வருஷத்தில் எந்தெந்த செக்டார்ஸ்லேயும் க்ரோத் ஆகுதோ அந்த ரெவென்யூஸை இப்போவே ஐடென்டிஃபை பண்ணி அதில் அவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இன்வெஸ்ட் பண்ணுச்சுன்னா அது ஒரு பெரிய ஃப்ரூட்ஃபுல்லான ரிட்டர்ன்ஸை நமக்கு கொடுக்கும். இது என்னுடைய அப்சர்வேஷன்ஸ். அண்ட் அதே நேரத்தில் நம்ம பார்த்த பல விஷயங்களில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே டெப்த்துங்கிறது ஒரு கிராஸ் இண்டிவிஜுவல் டெப்த்து 1,00,000 சொச்சம்னு சொல்லி நம்பர் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இது இப்படியே டேர்ன் அரௌண்டா இப்படி ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் கவர்மெண்ட் இருக்கலாம்னா, 1,28,000 ரூபாய் கடன் சொல்லியிருக்காங்க. கடன் 10 லட்சம் கோடி கடன் இல்லை, ஒரு இண்டிவிஜுவலுக்கு 1,28,000 ரூபாய் கடன் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெசிமிஸ்டிக் அப்ரோச்சாக நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே, ஒரு நெகட்டிவான அந்த கடனை இந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள இண்டிவிஜுவலுடைய ஒருத்தருடைய மொத்த வருமானம் இப்போ 3.5 லட்சத்துக்கு மேலே இருக்கு, 3.5 லட்சத்தில் இருக்கிறத 10 லட்சமாக்கலாம். ஓரளவுக்கு ஒரு நம்பர்ஸை டார்கெட் பண்ணி அதை கொண்டு மக்களை மோட்டிவேட் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஃப்ளோ மூவ் ஆகும்.
அதுக்கான ஃப்ரேம் ஒர்க்லையும் அந்த ஆங்கிள்லையும் நம்ம யோசிக்கலாங்கிறது ஓகே. தமிழ் எக்கனாமி மூலமா ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு. இதெல்லாம் எலன் மஸ்க் கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். கண்டிப்பா. சேம் டைம் இது வந்து ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பற்றி செயல்படுறது அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பா. உண்மையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஒரு தனிநபரால் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்க முடியுது அப்படின்னா ஒரு அரசால் ஏன் கொடுக்க முடியலை அப்படிங்கிறது. ஸோ அந்த 2 டிஃபரன்ஸையும் சூப்பராக சொன்னீங்க. அதே நேரத்தில் அவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி. தேங்க்யூ.